வெல்கம் டு கணினியாசா. நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா grep கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம ரீடிங் ஃபைல் லினக்ஸ் எசென்ஷியல்ல ஃபைல்ஸ்லாம் எப்படி ரீட் பண்றது, லினக்ஸ்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் என்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணலாம்னு பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ போன வீடியோவில் கேட் கமாண்டு, லெஸ் கமாண்டு, ஹெட், டாப் அந்த மாதிரி ஹெட், டெயில் அந்த மாதிரி கமாண்ட்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த செஷன்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா grep கமாண்ட் ஃபில்டர் பண்ணி எப்படி ஒரு ஃபைல்ஸ்ல வந்து வேர்ட்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா grepனு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம லினக்ஸில் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லினக்ஸில் வந்து என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்னென்ன பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறையா பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பேக்கேஜஸை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா grep கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு எப்படின்னு பாருங்கள். grep கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி லிஸ்ட் எடுத்துறேன். லிஸ்ட் இன்ஸ்டால்டு. ஓகே, ஷிஃப்ட் அந்த கோலன் இது பண்ணி பண்ணிக்கோங்க. சாரி, பேக் ஸ்லாஷ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது ஷிஃப்ட் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும் உங்களுக்கு. ஓகே, தென் grep. நான் என்ன பண்ணுறேன், கர்னல் என்னென்ன கேர்னல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு grep கேர்னல்ங்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எடுக்கும். சரிங்களா? கேர்னல் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கும். ஓகே, அதே மாதிரி இதே கமாண்டை நம்ம இப்படியும் பண்ணலாம். கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே கமாண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கர்னல் ஸ்டார்ட் பண்ற எல்லாமே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா கேரட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 6. ஸோ அப்போ கர்னல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்னல் 4.18 வந்து உங்களுக்கு இருக்கு. இதில் லேட்டஸ்ட் எடிஷன் கர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.18. ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்வீசஸில் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். grep கமாண்ட் யூஸ் பண்ணி சர்வீசஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ கேட் கமாண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். etc/services. ஓகே, ஸோ இதில் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். கரண்ட் டைரக்டரியில் cp-etc/services கிளியர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட், அப்புறம் காப்பி பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஒரிஜினல் ஃபைல் வந்து நம்ம cp-etc/services. ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே கரண்ட் டைரக்டரியில் ப்ரெசன்ட் டைரக்டரியில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைரக்டரியில் சர்வீசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபைலை நம்ம எடுத்துட்டு நிறையா இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணிட்டோம், சர்வீசஸ் ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் ஃபைல் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து வேர்ட் கவுண்ட் பண்ணி ஒரிஜினல் ஃபைலில் எவ்வளோன்னு வேர்ட் கவுண்ட் பண்ணலாம், எத்தனை வேர்டு எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு etc/services. ஓகே, ஸோ இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,473 லைன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபில்டர் பண்ணி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து வீல் ஆரம்பிக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இதை எதை ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபில்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கேட் சர்வீசஸ் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்,
grep mல ஸ்டார்ட் பண்றது எல்லாமே நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எம்ல என்னென்ன ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, எல்லாமே எம்ல வந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்வருங்க ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவேன், சர்வர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்க பார்க்கலாம். சர்வருங்க லைனில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு சர்வர் எங்கெல்லாம் லைன் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எண்ட் லைன் வந்து விஆர்ங்கிற முடியதெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்க. லாஸ்ட்டாக உள்ள 3 லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விஆர் அப்படின்னு முடியறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், கிரெப்பு இதில் என்ன பண்ணுறேன், நான் கோலன் கொடுத்துட்டு கேப்ஸ் விஆர் டாலர். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விஆர்னு முடிகிற லாஸ்ட் 3 லைன்ஸ் வந்து விஆர்னு எண்ட் ஆகணும். ஸோ அந்த லைன்லாம் மட்டும் உங்களோட விஆர் லைனில் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகிற வேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா, லாஸ்ட்டில் என்ன வேணுமோ அந்த இதை கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து டாலர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துரும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் 3 லாஸ்ட் 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னது விஆர்னு வந்து உங்களுக்கு வந்து இதாயிருக்கு. சரிங்களா, ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் 3 லைன்ஸ் வந்து விஆர்னு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நான் கேட் கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா, சாரி, அது வந்து நம்ம கிரெப் கமாண்டை தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். கேட் கமாண்டை யூஸ் பண்ணி இப்படி கிரெப்பை யூஸ் பண்ணலாம். சரிங்களா, டைரெக்டாக கிரெப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெப்பு ஓகே, இதில் வந்து ஷிஃப்ட் 6 கேரட் சிம்பிளில் வந்து உங்களுக்கு எம்இல ஸ்டார்ட் பண்ணலாம் எடுக்கணும்னா கேரட் சிம்பிள் எம்இன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன ஃபைல் நேம் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா, நீங்கள் கேட் கமாண்டை யூஸ் பண்ணி கிரெப்பையும் யூஸ் பண்ணலாம், டைரெக்டாகவும் நீங்கள் கிரெப்பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிரெப் கமாண்டை யூஸ் பண்ணி லாஸ்ட் 3 லைன்ஸ் எடுக்கணும்னா எண்ட் 3 லைன் பண்ணால் -e ஓகே, கொட்டேஷனுக்குள்ள சிங்கிள் கொட்டேஷனில் சேம் அதே தான் கொடுக்குறேன். சரிங்களா, கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தாலும் அதே தான் வந்து நான் இதில் கிரெப் கமாண்டை டைரெக்டாக கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸோ கொட்டேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபைல் நேமோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ விஆர் முடிஞ்ச எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி இதில் கிரெப் கமாண்ட் யூஸ் பண்ணி சர்வருங்கிற வேர்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சர்வர், ஸோ சர்வீசஸில் சர்வருங்கிற இதை மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சர்வருங்கிற வேர்டு எல்லாம் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ எங்கெல்லாம் வந்து சர்வருங்க வேர்டு வருதோ அவங்க அது எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிடும். ஏதாவது ஒரு இடத்துல சர்வர்னு வந்தால் போதும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கணும்னா இங்கே என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், கோலனுக்குள்ள /b server /bன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எதுவுமே எந்த மாதிரி வேர்டுமே எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ சர்வர் அதோட சேர்ந்து உங்களுக்கு பவுண்டரியில் உள்ள இது எல்லாமே உங்களுக்கு
வரணும், இது பண்ணணும். ஸோ இது வரணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, அந்த லைன்ஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இப்போ வேர்ட்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம சிலதை செக் பண்ணலாம். எம் இன்ஸ்டால் ஒரு டிக்ஷனரி இது சரிங்களா. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு, நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி கிரப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கிரப் ஐஃபன் இ நான் என்ன பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிஓல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. கேரட் சிம்பிள் கொடுத்துட்டு பிஓ, அப்புறம் என்ன பண்ணுறேன் டாட் டாட், லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு டிஇன்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அது எதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஷேர் டிக்ஷனரி வேர்ட்ஸில். ஓகே. ஸோ இதில் இருந்து நான் ஃபில்டர் பண்ண சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஓ அப்புறம் டி, பிஓல ஸ்டார்ட் பண்ணோம், அதே சமயத்தில் டிஇல முடிய வேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன கொடுத்தோம், பிஓல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், லாஸ்ட்ல வந்து டிஇல முடிஞ்சிருக்கணும். சரிங்களா. ஸோ அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ எக்ஸாக்டா பொல்யூட்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேர்டை மட்டும் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா டிஇல முடியணும், இடையில உங்களுக்கு சாரி. ஸோ பிஓல ஸ்டார்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து டிஇல வந்து எண்ட் ஆயிருக்கணும். ஸோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ண, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் பிஓல இருக்கணும், லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து டிஇல இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு கேரட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிஓல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 2 டாட் கொடுத்துருக்கேன், டாட் டாட் கொடுத்து லாஸ்ட்ல வந்து டிஇன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் கிரப் கமாண்ட் ஹெல்ப் போட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக ஒரு கிரப் கமாண்ட்னா ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு அது சில இதை வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கிரப் கமாண்டை போட்டு ஹெல்ப் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஹெல்ப் பார்க்குறது ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நிறையா உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா. ஸோ இதை பார்த்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு ப்ரீஃபாக இப்போ கிரப் கமாண்ட்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபில்டர் பண்ணி வேர்ட்ஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இன்னொரு கமாண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.